சிறப்பு தீவிர திருத்த பணி வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி வாதாடிய மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தேர்தல் ஆணையத்தை வாட்ஸ்அப் ஆணையம் என கடுமையாக விமர்சித்தார். மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கும் இடையேயான மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. ஞானேஷ்குமாரை திமிர் பிடித்த பெரிய பொய்யர், பாஜகவின் ஐடி விங் தலைவர் என்று மம்தா பானர்ஜி கடுமையாக விமர்சித்து வருகிறார். அவரை பதவி நீக்கம் செய்ய எதிர்க்கட்சிகள் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகிறார். இந்நிலையில் தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான சிறப்பு தீவிர திருத்த பணி வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி வாதாடினார். இந்தியாவில் பதவியில் இருக்கும் ஒரு முதலமைச்சர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞராக தனது தரப்பு வாதத்தை நேரில் முன்வைப்பது இதுவே முதல் முறையாகும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு முன்பு ரவீந்திரநாத் தாகூரின் புகழ்பெற்ற வரிகளை மேற்கோள் காட்டி வாதத்தை தொடங்கிய மம்தா பானர்ஜி தான் ஒரு கொத்தடிமை, மிகச் சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவள் என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறினார். தனது மாநில மக்களின் நீதிக்காக மட்டுமே இங்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர் தேர்தல் ஆணையம் தகுதியுள்ள வாக்காளர்களை, குறிப்பாக 58 லட்சம் வாக்காளர்களின் பெயர்களை பட்டியலில் இருந்து சட்டவிரோதமாக நீக்கியுள்ளதாக மம்தா குற்றம் சாட்டினார். வாதத்தின் போது தேர்தல் ஆணையத்தை கடுமையாக விமர்சித்த மம்தா அதை வாட்ஸ்அப் ஆணையம் என்று சாடினார். பாஜக ஆளாத தமிழ்நாடு, கேரளா மற்றும் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள் மட்டுமே இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை மூலம் இலக்கு வைக்கப்படுவதாக வாதிட்டார். பாஜக ஆளும் அசாம் மாநிலத்திலும் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அங்கு ஏன் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ளவில்லை என கேள்வி எழுப்பினார். சுமார் 1,36 லட்சம் வாக்காளர்கள் தர்க்க ரீதியான முரண்பாடு என்ற பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் இவர்களில் பலரது பெயர்கள் எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி நீக்கப்பட்டுள்ளதாகவும் மம்தா குற்றம் சாட்டினார். முன்னாள் துணை பிரதமர் LK அத்வானியிடம் அவரது பெற்றோரின் பிறப்பு சான்றிதழை கேட்டால் அவரால் கொடுக்க முடியுமா என்றும் காட்டமாக கேள்வி எழுப்பினார். ஆதார் அட்டை, இருப்பிட சான்றிதழ் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட ஆவணங்கள் கூட வாக்காளர் சரிபார்ப்பின் போது நிராகரிக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். பாஜக ஆளும் மாநிலங்களில் இருந்து தேர்தல் ஆணையம் நியமித்துள்ள 8100 நுண் பார்வையாளர்கள் வாக்காளர்களின் தரவுகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றியமைப்பதாக மம்தா கூறினார். இந்த விவகாரம் குறித்து வரும் 6ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு தலைமை நீதிபதி அமர்வு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டது. உண்மையான வாக்காளர் ஒருவர் கூட பட்டியலில் இருந்து விடுபடக்கூடாது என்றும் நீதிபதிகள் வலியுறுத்தினர். இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை வரும் 9ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்முறை வழக்கறிஞரான மம்தா பானர்ஜி கொல்கத்தாவில் உள்ள ஜோகேஷ் சந்திர சௌத்ரி சட்டக்கல்லூரியில் LLB பட்டம் பெற்றவர். சிங்கூர் மற்றும் நந்திகிராம் நில அபகரிப்புக்கு எதிரான போராட்டங்களின் போது அவர் பலமுறை சட்ட ரீதியான போராட்டங்களை முன்னெடுத்தார். நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராகி வாதாடாவிட்டாலும் விவசாயிகளுக்கான சட்ட உரிமைகளை திரட்டுவதிலும் சட்ட உதவி பெற்றுத் தருவதிலும் ஒரு வழக்கறிஞராக பின்னணியில் இருந்து செயல்பட்டார். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நந்திகிராம் தொகுதியில் அவர் தோல்வியடைந்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் ஆவணங்களை தயாரிப்பதில் மம்தா பானர்ஜி தனது நேரடி பங்களிப்பை அளித்தார்.